இப்போ ரியல் டைம் ட்ரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ ஹவ் இந்த பேமெண்ட் கேட்வே கம்பெனிஸ் ஆர் மேக்கிங் மனி? ஸோ இதில் வந்து பேமெண்ட் கேட்வேன்னு டேரெக்டாக கிடையாது. யூபிஐன்னு எடுத்துக்கிட்டா இப்போ நம்ம ஃபோன்பேன்றது இட்ஸ் அ கன்சியூமர் ஆப். ஓகே. இப்போ ஃபோன்பேவோ இல்லை கூகுள் பேவோ இல்லை இப்போவோ எஸ். எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க? கிரெடிட் கார்டுனா நம்மளால தெரியுது. கிரெடிட் கார்டுனா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரூ. 100 சேவ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 98 இல்லை ரூ. 99 கிடைக்கும். ரூ. 100ங்கிறது பேங்க்குக்கோ இல்லை விசா கார்டுக்கோ வாட்டவர் போயிடும். எஸ். இப்போ இந்த ஆப்பில் எப்படி சம்பாதிக்கிறாங்க? ஸோ ஒன்று வந்து ஆப்ட வந்து ஒன்று லாட் ஆஃப் அந்த பேமெண்ட்லேருந்து அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறது இல்லை ஆக்சுவலாக யூபிஐயில். இன் யூபிஐ டிரான்சாக்ஷன் இஸ் ஃப்ரீ. எல்லா ஆப்புமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு பெருசாக வர்றதில்ல. ஹவவர் சம் கியூஆர் கோட்ஸ் ஆர் லிங்க் டு வாலெட். இப்போ பேடிஎம் வாலெட்லேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு வைங்க. ஓகே. ஸோ தென் அந்த ஆப் வந்து பேடிஎம் வாலெட்லேருந்து காசு வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பட் தட் இஸ் வெரி மைன்யூட் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இந்த டேட்டா வந்து இட் கேன் பி யூஸ்ட் இன் அனாலிட்டிக்ஸ். ஸோ இதை வந்து இந்த டிரான்சாக்ஷன் டேட்டா வந்து அவங்க அனாலிட்டிக்ஸாக மர்ச்சன்ட்ஸ்க்கு விற்கலாம். அதுக்கு டேஷ்போர்ட் போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் காசு வாங்கலாம். இதை தவிர அவங்களுக்கு மெயினாக என்ன ரெவென்யூ சோர்ஸ்னு என்ன பொறுத்த வரைக்கும்னா, நீங்கள் ஆப் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் லாட் ஆஃப் கிராஸ் செல்லிங். ஓகே. கூப்பன் கோட் லோன் விற்கிறாங்க. லோன் கூப்பன் கோட்ஸை கூட ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி ஹியூஜ். பட் லோன் நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க.